குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 19 முதல் 25 வரைக்குமான, அதாவது ஏப்ரல் 1 முதல் 7 வரைக்குமான 2024 வருடத்திற்கான வார ராசி பலன் பார்க்க போறோம். இந்த வாரம் முழுக்க மீன ராசியில ராகு பகவான், சூரிய பகவான், சுக்கிர பகவான் 3 பேரும் சேர்ந்தும், மேஷ ராசியில குரு பகவானும் புதன் பகவானும் சேர்ந்தும், கும்பராசியில சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்தும், கன்னி ராசியில கேது பகவானும், சந்திர பகவான் முதல் 2 நாட்கள் தனுசு ராசியில மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரத்திலையும், அடுத்த 3 நாட்கள் மகர ராசியில உத்திராடம், திருவோணம், அவிட்டம் நட்சத்திரங்களிலையும், கடைசி 2 நாட்கள் கும்ப ராசியில சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரத்திலையும் சஞ்சாரம் பண்றாங்க. திதி அப்படின்னு பார்த்தா தேய்பிரை சப்தமி, தேய்பிரை அஷ்டமி, தேய்பிரை நவமி, தேய்பிரை தசமி, தேய்பிரை ஏகாதசி, தேய்பிரை துவாதசி, தேய்பிரை திரையோதசி அப்படின்னும், யோகம்னு எடுத்தா வரியான், ஃபரீகம், சிவம், சித்தம், சாத்தியம், சுப்பிரமம், பிராமியம் அப்படின்னும், கரணம்னு பார்த்தா பத்திரை, பாலவம், தைதுளை, பத்திரை, பாலவம், தைதுளை, வனிசை அப்படின்னும் இந்த வாரம் முழுக்க அமைப்புகள் இருக்கு. சூரியன் ராகு இணைவு, சனி செவ்வாய் இணைவு, குரு புதன் இணைவு, இதெல்லாமே கடந்த 2 வார காலமா என்னென்ன பலன்கள் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு தான் இருக்கும். இந்த வாரம் புதுசா மீனராசிக்குள்ள சுக்கிரன் ராகு இணைவு இருக்குங்க. ஏற்கனவே இருக்கிற 2 வார பலன்களோட சேர்த்து இந்த சுக்கிரன் ராகு இணைவுனால என்ன புது பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு 12 ராசிகளுக்கும் பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்க்க போற ராசி சிம்மம். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் ராகுவோட சேர்ந்து இந்த வாரம் சுக்கிரனும் சஞ்சாரம் பண்றாரு. 8ஆம் இடம் அப்படின்னாலே வம்பு, வழக்கு, விபத்து, அவமானம் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுவாங்க. கூட சுக்கிரனும் இருக்கிறதுனால ஆண்களா இருந்தா அவங்களுக்கு பெண்கள்னாலையும், பெண்களா இருந்தா அவங்களுக்கு ஆண்கள்னாலையும் பிரச்சனைகள், நேம் ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமாவே இருக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு குடும்ப நல விவகாரங்கள் மூலமா விவாகரத்து வரைக்கும் போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அமானுஷ்ய பூஜைகள் எல்லாம் ஆர்வம் வரும். அதிலிருந்து விலகி இருக்கிறது தான் நல்லது. ஸ்கூல், காலேஜ் படிக்கிற குழந்தைங்க எல்லாம் அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஜனனகால ஜாதகத்திலேயே ராகு பகவான் 8ஆம் இடத்துல இருந்தாரு அப்படின்னா இப்போ உங்களுக்கு சிலிண்டர், பெட்ரோல், கேஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல மாற்றங்கள் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெஸ்டர்ன் டாய்லெட் போடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில பெண்களுக்கு திருமண வரன் அமையறக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆண்கள் மதுபான விஷயங்கள்ல மட்டும் விலகி இருக்கிறது நல்லது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயங்கள் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. சரியா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.